என்னுடைய 72வது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்திலும் சரத்குமார் 27 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அவர் உண்மையான வயதை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று எண்ணிய என் அன்பு சகோதரர் சுந்தர் உள்ளிட்ட என் நாட்டாமை குடும்பத்தினருக்கு என் முதல் வணக்கம். எனக்கு வேறு மேடைகளாக இருந்தால் நான் அதிகமாக பேசி பல கருத்துக்களை பதிவு செய்திருப்பேன். ஆனால் அது என்னை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்கள் வந்திருக்கின்ற ஒரு விழா. என் உயிரினும் மேலான என் அன்பு ரசிக பெருமக்களே, நாட்டாமை குடும்பத்தைச் சார்ந்த சகோதர சகோதரிகளே, அகில இந்திய சரத்குமார் ரசிக மன்ற நிர்வாகிகளே, சுப்ரீம் டாட் சரத்குமார் பாசறை மற்றும் சரத் பேரவை நிர்வாகிகளே, இங்கு வருகை தந்து இந்த பிறநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்னை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அனும அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, சற்று முன் பேசி நம் தாய் திருநாட்டில் இளைஞர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், வீழ்ந்துவிட்டால் தோற்றுவிட்டோம் என்று நினைக்காமல் வீழ்ந்தால் இந்த மனிதன் உடனடியாக எழுந்திருந்து வெற்றியை நோக்கி செயல்படுகிறானோ அப்படி செயல்பட வேண்டும் என்று உத்வேகத்துடன் என்றும் உணர்ச்சி பொங்க பேசி உள்ளத்தின் அடித்தளத்தில் உண்மை உரைக்கச் சொல்லும் என் அன்பு சகோதரர் சீமான் அவர்களே, கராத்தே செல்வி நாடா நற்பணி மன்ற தலைவர் திரு ராஜ் நாடார் அவர்களே, என் சட்டமன்ற தோழர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் திரு PV கதிரவன் அவர்களே, தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் வர இயலாமல் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அது அவருக்கு நன்றி சொல்லி இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரும் என் அன்பு சகோதரரும் என் அண்ணன் சுதர்சனின் ஆறு நண்பருமான கராத்தே தியாகராஜன் அவர்களே, நான் சார்ந்திருக்கும் பேர் இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, உறுப்பினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, சிறப்பாக எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருந்து பாதுகாப்பை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு நிகழ்வு என்று சொன்னாலும் தலைமை உரை ஆற்றுபவர் இறுதியாக பேசுவார். அந்த இறுதியாக பேசும்போது நாம் என்னவெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் பேசலாம், எந்த கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த கருத்துக்களையும் அந்த சிறப்பான பகிர்வுகளையும் பகிர்ந்து அனைவரும் அமர்ந்து விடுவார்கள். ஆக நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருக்கின்ற சூழலில், அதுவும் சீமானவர்கள் பேசிய பிறகு நான் பல விஷயத்தை எடுத்து போட்டு உடைச்சிருவாருன்னு நினைச்சேன். கொஞ்சம் பயந்தான் அவர் பேசும்போது. ஏன்னா நானும் அவர்களும் ரொம்ப நெருங்கி பழகுவோம். ஐஸ்வர்யா ராய் மட்டும் பற்றி அவர் பேசுவதில்லை. இல்லைங்க, எல்லாரையும் பற்றி பேசுவாருன்னு சொன்னேன். நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அதில் அவருக்கு பெரிய பொறாமை, அன்னிலேருந்து ரொம்ப பொறாமை அவருக்கு. என்னடா இந்த வயசுல இவருக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா நடிச்சுட்டாங்க பொறாம இன்னைக்கு முடியல. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இன்று சீமான் மறுபடியும் பெரிய பழவேற்றான்னு சொல்றார். என்ன சுப்ரீம் ஸ்டார் அங்க சொல்லல, வயதான கிழவன் பழவேற்றாயிருக்கு ஜோடியா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவு. அவர் சொன்னது போல இது தமிழ் சொந்தங்களின் குடும்ப விழா. என் நாட்டாமை குடும்பத்தார் என்று சொல்வது என்னுடன் 40 ஆண்டுகள். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதனுடன் 40 ஆண்டுகள் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு என் மீது நீங்கள் பாசம் கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக பயணித்திருக்கிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு விழாவாகத்தான் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். உண்மையிலே உங்கள் பாதங்களை தொட்டு நான் நன்றிதரை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வளர்த்து விட்டவர்கள் நீங்கள். இன்று சரத்குமார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு தேசிய கட்சியின் உறுப்பினராக, தேசிய கட்சியின் பொறுப்பில் இருக்கும் என்ற ஒரு தனி மனிதனாக வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், அந்த உச்சத்தை நான் எட்டியிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம்
என் முன் அமர்ந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் தான். அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இங்கு அனைவரும் என்னை பற்றியும் என் குணாதிசயங்களை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். ஆனால் இவர் எடுத்துரைக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பயணித்த காலங்கள் அப்படி. அப்பொழுது இன்று பேசப்படுகின்ற இணையதளங்களோ இளம் இளைஞர்களை கவர்கின்ற சோசியல் மீடியாவோ அன்று இல்லை. ஆக நாம் என்ன செய்தோம், எப்படி செயலாற்றினோம், எப்படி பயணித்தோம், எப்படி மக்களுக்கு அன்பு செலுத்தி அவர்களை பாராட்டி, அது ஏழை பணக்காரர் என்று பாகுபாடம் அல்லாமல் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்று, அனைவரும் ஒரே இரத்தமான இரத்தத்தை கொண்டவர்கள் தான் என்று நாம் வாழ்ந்த காலத்தை எல்லாம் எப்படி பழகினோம் என்பதை கூட மக்களுக்கு தெரியாத ஒரு சூழலில் அது போன்ற சில கருத்துக்களை என்ன செய்தோம், நான் எங்கிருந்து வந்தேன், சரத்குமார் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இங்கு இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் பலருக்கு தெரியாதவற்றை நான் சொல்லி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் பயணத்தின் சில வரிகளில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் முதல் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வருகை தந்து பாராட்டுகின்ற பண்பும் பாங்கும் உங்களுக்கு இருந்தமையால் தான் எந்த ஒரு கட்சியில் இருந்தால் கூட திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பொலிட்டிக்கல், அது பேர் தான் ஒரு நேர்மை, ஒழுக்கம் எல்லாம் இருந்தாலும் இந்த பாலிடிக்ஸ் எப்படி இருக்கணும், அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்படி தான் இருக்கணும். கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரே மேடையில் அமர்ந்து பேசுகின்ற தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், அதை எப்படி சொல்ல வேண்டும், அதை எப்படி உறக்க சொல்ல வேண்டும் என்று தன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். வீக்கானவங்களாம் இங்கே உட்கார முடியாது. Weak players can never play a political game in this arena where full of intelligent people are sitting over here. அதான் உண்மை. தன் மீது நம்பிக்கை உள்ளவர்களா எந்த கூட்டத்துக்கும் போலாம். நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வாயை திறக்காம உட்கார்ந்திருப்பாங்க. நான் யாரையும் சுட்டி காட்டவில்லை, இங்கு தப்பா புரிஞ்சு கூடாது. நான் யாரை பத்தி பேச வரல நான். ஆக சரத்குமார் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன், ஆணித்தரமாக மறுக்கிறேன். அது எல்லாரும் சொல்லிட்டீங்க, இன்க்ளூடிங் என் அன்பு சகோதரர் சீமான் அவர்கள். செல்வந்தர் குடும்பம் இருந்தது. என் தாத்தாவை பற்றி சொன்னார்கள். ஓ ராமசாமி நாடார், சிங்கப்பூரின் சீமான், சிங்கப்பூரின் இங்கிருந்து சென்று ஒரு கட்டை வண்டியை இழுத்து சிங்கப்பூர் அரசு இனி ஓ ராமசாமி நாடார் இங்கு நிலம் வாங்கக்கூடாது என்று ஒருவர் மீது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அது ஓ ராமசாமி நாடார் மீதுதான். அவர் இல்லத்திற்கு வருகை தந்தவர்கள் யார் என்று சொன்னால் பிரமித்தடைந்து விடுவீர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவருடன் பயணித்தவர்கள் கேப்டன் லக்ஷ்மி, இவர்கள் எல்லாம் என் தாத்தா உணவர் செய்து உபசரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பல பேர் சொல்லலாம் சரத்குமார் சினிமாவில் இருந்து வந்த ஒரு அரசியல்வாதி என்று. அல்ல, எங்கள் குடும்பமே அரசியல் குடும்பம். இங்கே சீமான் சொல்லும்போது சொன்னார், எங்கள் பெரியப்பா சீபா ஆதித்தனாலும் சரி, என் மறைந்த மைத்துரர் கே பி கந்தசாமியாக இருந்தாலும் சரி, என் பெரியப்பா கேடிகே தங்கமணி கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு உன்னதமான தலைவர். அவரை போல ஒரு தலைவரை கம்யூனிஸ்ட் இயக்கம் தமிழ்நாட்டில் சந்தித்தே இருக்க முடியாது. அவரை பாராளுமன்றத்தில் கேடிகே தங்கமணி வந்து விட்டாரா என்று நேரு அவர்கள் கேட்டுவிட்டுதான் பேச ஆரம்பிப்பாராம். ஏன்னா அவர் சொல்கின்ற கருத்து கேடிகே தங்கமணி ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தாக இருந்தால் அவர் நிச்சயமாக எதிர்குரல் கொடுப்பார். வந்திருக்கிறாரா என்று கேட்ட காலங்கள் உண்டு. அந்த அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவன் நான். கேடிகே தங்கமணி ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்தார். பச்சை துண்டு தான் போட்டிருப்பார் எங்கள் பெரியப்பா. போலீஸ்காரன் ரயில்வே போலீஸ் தட்டி என்ன இங்கே படுத்திருக்கீங்க, எந்திரிக்கிட்டு இருக்கார். அவருக்கு தெரியும், சட்டம் தெரியும். ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் உள்ளே படுக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணுன்றிருக்காங்க. அவருக்கு தெரியுது கேடிகே தங்கமணி பாராளுமன்ற உறுப்பினர் என்று. எப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கார்கள் குடும்பத்தில் என்று நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலனா அந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்கள் பேர் கேடிகே தங்கமணி, என்ன பண்ணுறீங்க, பாராளுமன்ற உறுப்பினர், சிபிஐ தலைவர். இவ்வளோ ஒரு உன்னதமான மனிதரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த குடும்பத்தில் வந்தவன் தான். அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பண்புகள் எனக்குள் ஒட்டி கொண்டு விட்டது. எனக்கு ஏற்ற தாழ்வு, ஏழை பணக்காரன் எங்கே வேணால் கேட்டு பாருங்க. என்னை பொறுத்தவரை இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் கையை கீறி பார்த்தால் சிவப்பு நேரத்தில் தான் ரத்தம் இருக்கும். நாம் அரவணையும் இறைவனின் பிள்ளைகள் என்று சொன்னால் எல்லாரும் அவர் பிரிச்சிருக்கணுங்க. நமக்கு இறைவன் பிரிக்கல,
நாம பிரித்து கொண்டோம். ஆனால் பிறந்திருக்க சமூகத்திற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அங்க நான் நடந்து வந்த பாதையிலே ஒரு சீமான் குடும்பத்தில் பிறந்தேன் என்று சொன்னால் அது ஒரு காலகட்டம். என் தந்தையார் ஆல் இண்டியா ரேடியோவில் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். செய்திகள் வாசித்தான தமிழ் சிறப்பாக பேசி வானொலியிலே ஆல் இண்டியா ரேடியோவில் வாசிப்பது ராமநாதன் என்றால் அனைவருக்கும் தெரிகின்ற ஒரு பெயராக இருந்து டெல்லியில் இருக்கும்போது தான் நான் டெல்லியில் பிறந்தவன். ஆகவே தான் நான் டெல்லிக்கு சென்றேன் பாராளுமன்ற உறுப்பினராக. அதே போல அந்த ஒரு பெருமை எனக்கு கிடைச்சிச்சு. டெல்லியில் பிறந்தேன், பார்த்தா அங்க 250 பேர், the first 250 citizens of the country sits in ராஜ்யசபா, மேலவையில் அமர்வார்கள். அப்ப அந்த 250 பேர்ல ஒருத்தனாக அமர்ந்த பெருமை உங்களால் உருவாக்கி தரப்பட்டது. நீங்கள் என்னை நேசித்ததால், நான் அனைவராலும் போற்றப்பட்டதாலும் வசீகரப்படுத்தப்பட்டதாலும் கலைஞர் இந்த கட்சியில் ஏற்றுக்கொண்டு என்னை பாராளுமன்றத்தில் உறுப்பினராக ஆக்கிறார். அந்த பெருமை இன்றும் எனக்கு இருக்கிறது. ஆக அதன் பிறகு நான் எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சது சென்னையில் தான். நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார். சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். இங்கே வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு சம்பளம் 5000 ரூபாய். ஆனால் எங்கள் பெரியப்பா பணக்காரர் தான், தாத்தா பணக்காரர் தான், ஆனால் எங்கள் அப்பா பணக்காரர் கிடையாது. ஆக ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்களே, இந்த உண்மையை இங்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். ஏதோ பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் வந்தார் என்று சொன்னால் உழைப்பே இல்லாமல் வேலிருந்து குதித்து விட்டார் என்று யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி அல்ல சரத்குமாரின் வாழ்க்கை, அப்படி அல்ல என் அண்ணன் சுதர்சனின் வாழ்க்கை, அப்படி அல்ல என் தங்கை, என் அக்கா, என் தங்கைன்னு சொன்னால் அவங்க விரும்பப்படுவாங்க, எங்களால் கேட்டுட்டு இருப்பாங்க, மல்லிகா கந்தசாமி அவர்கள். ஆக அந்த குடும்பத்தில் பிறக்கும் போது எங்கள் அப்பா உன்னை ஒன்று தான் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் என் தாரக மந்திரம். உடல் ஆரோக்கியம் அவசியம், சுவர் இருந்தால் தான் சித்திரம். அந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால் எதையும் நீ சாதிக்கலாம். எந்த தோல்விகளை சந்தித்தாலும் அந்த தோல்விகளை வெற்றிகளாக மாற்றக்கூடிய சக்தி உனக்கு வேண்டும் என்று சொன்னால் உன் உடல் உறுதி வேண்டும், மன உறுதி வேண்டும், திடமான எண்ணங்கள் வேண்டும், நேர்த்தியான எண்ணங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என் தந்தையார் என்னை வளர்த்தார். அவர் சொன்னது ஒன்னே ஒன்றுதான், மனித ஜாதி சொல்லுவார். எழுதினாலே எனக்கு பிரச்சனை வந்தது. கல்லூரிக்கு போனால் மனித ஜாதி தான் எழுதுவார். எங்கள் தந்தைக்கு அப்படிதான் அவர் ஒரு எண்ணம், நம்ம நேரம் மனித ஜாதி தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தை. இறைவன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர். ஆனால் நான் சாமி கும்பிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டார், ஏன்னா அதை தாங்கிக் கொள்கின்ற சக்தி. ஆக அந்த குடும்பத்திலிருந்து முதல் ஒரு சிறு மாற்றம். நான் ஒரு பத்திரிகை பிஎஸ்சி கணிதம் படித்தவன், கணக்கு நல்லா தெரியும். அதனால தான் சினிமா உலகத்தை பணம் சம்பாதிக்கும் போது எப்படி பணத்தை என்றதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் கணக்கு படித்தேன். கணக்கு படித்தவர்கள் தான் அறிவாளிகள்னு சொல்கிறாங்க. தெரியல நான் எந்த அளவுக்கு அறிவாளி இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் கணக்கு படித்தவர்கள் துல்லியமாக எண்ணக்கூடிய சக்தியை பெறுவார்கள் என்று சொல்வார். ஆக இங்கே வருகை தந்திருக்க சகோதர சகோதரிகள், படிக்கின்ற மாணவ மாணவிகள், கணக்கு என்பது மிக மிக அவசியம். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன்னா அந்த கணக்கு உங்கள் மூளையை சிறப்பு செய்கிறது. சிறப்பாக அந்த மேத்ஸ் ப்ராப்ளம் சொல்லும் போது சொல்யூஷன் கிடைக்குது இல்லையா, விடை என்னவென்று தேடும் போது அந்த விடை என்னவாக இருக்கும் போது சிந்திக்கும் போது அந்த விடை உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஆக உங்களுடைய எண்ணங்கள் ஆற்றல் எல்லாம் வேகமாக உங்கள் அறிவு மாற்றம் உயர்கிறது. ஆக நான் முதல்ல பிஎஸ்சி கணிதம் படிச்சுட்டு செஞ்ச வேலை, தெருவாக போய் சைக்கிளில் போட்டோம் தான் இந்த சரத்குமார். அதனால நான் செல்வந்தர் குடும்பம் உண்மைதான், அதில் மாற்று கருத்து கிடையாது, பெருமையும் உண்டு எனக்கு. ஆனால் நான் உழைத்தேன். அது காலையில் உள்ள வேலை, பேப்பர் போடுறது காலையில் உள்ள வேலை. ஆனால் 9 மணிக்கு மேல் நான் என்ன செய்யறது, நேரம் அதிகமாக இருந்தது, காலம் அதிகமாக இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சைக்கிளில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சரி, கல்லூரிக்கு போகும்போது சரி, நான் அந்த சைக்கிளை பிரித்து மாட்டிடுவேன். அது என்னதான் பண்ணியிருக்கான், இது எப்படி மாற்றான், எப்படி இந்த வீல் சுத்துது, இந்த ஆக்சல் ஏன் அப்படி இருக்கு, இதை சிந்தித்து பார்ப்பதனால் இந்த சைக்கிளை பிரித்து மாற்ற திறமை இருந்ததால் ஒரு சைக்கிள் கடை, ஹீரோ சைக்கிள் அப்போதான் வந்திருக்கு மார்க்கெட்டில், ஹீரோ சைக்கிள் கடையில் நான் ஃபிட்டராக வேலை செஞ்சேன். அது காலை 10 மணி முதல் 1 மணி வரை அங்கு, பிறகு 3 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு விளையாட்டு சாமான் விற்கின்ற டாய் ஷாப்பில் போய் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 3 பணிகளை செய்திருக்கின்றேன், உழைத்திருக்கின்றேன். உண்மையாகவும் நேர்த்தியாகவும் உழைத்து அங்கே கடுமையாக உழைத்த பிறகு நான் என்ன பண்ணலாம் அடுத்தன்னு பார்த்தா, ஒரு டெலிவிஷன் ஷோரூம் வச்சேன். டெலிவிஷன் ஷோரூம் வச்ச பிறகு அதில் பணம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே நான் ஏஷியாடு அனௌன்ஸ் பண்ணாங்க, விளையாட்டு போட்டி.
இந்திரா காந்தி அம்மையார் காலகட்டத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது வந்து அந்த ஆனந்தராவ் சர்க்கிள் பெங்களூர் வரைக்கும் அங்கே ஒரு சாலிடா டெலிவிஷன், புஷ் டெலிவிஷன் இதெல்லாம் மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன். நான் என்ன நினச்சேன், இந்த ஏஷியாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அனைவரும் நிச்சயமாக இந்த ஏஷியாடை தொலைக்காட்சியில் பார்த்து ரசிப்பார்கள் என்று சொல்கிற காரணத்தினால் அதை கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்து, கன்சைன்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட். கன்சைன்மெண்ட்னா வாங்கிய பொருளை வாங்கி வைத்துக்கொண்டு விற்ற பிறகு காசு கொடுப்பது. ஆனால் நான் முன்பே பணத்தை செலுத்தி அதிகமான டிஸ்கவுண்ட் வாங்கி சலுகைகளை வாங்கி என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வச்சு வாங்கி வச்சிருந்தேன். விதி அங்குதான் என் வாழ்க்கையில் விளையாடியது. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் என் வாழ்க்கையிலும் விளையாடினார்கள். என்ன செஞ்சாங்க, கலர் டெலிவிஷன் 3000 ரூபாய் கிடைக்கும்ட்டாங்க. என்னுடைய ஒவ்வொரு செட்டும் அப்போ ஆவரேஜாக பார்த்தா 7000 ரூபாய். அப்போ எவ்வளோ பெரிய லாஸு. இழுத்து மூடு கடையை பூட்டு வித்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். வந்து தான் டிராவல் ஏஜென்சி ஆரம்பித்தேன். அப்பயும் உடனே நான் வந்து துவண்டு விடவில்லை, சிந்தித்து பார்க்க. அதை தான் சீமானவர்களும் சரி, கதிரவனும் சரி, நமது அன்பு சகோதரர் நயனா நாகேந்திரர்கள் சொல்கிறார்கள், உழைப்பு ஒன்று இருந்தால், நீ வீழ்ந்தவுடன் எழுகின்ற சக்தி இருந்தால் யாராலும் உங்களை தோக்கடிக்க முடியாது. தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. வெற்றி பெறவர்கள் நிரந்தரம் என்று அமர்ந்து கொண்டு இருக்காதீர்கள். மீண்டும் யாரை பற்றி நான் பேசல. அதனால் தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி பெற மாட்டார்கள் நினைக்காதீர்கள். சொல்ல முடியாது, சீமான் இந்த மண்ணிலே நிற்க வேண்டிய சூழல் உருவானால் ஆகும். அது காலத்தின் கட்டாயம், நடக்கலாம். இந்த மண்ணில் சொல்லும் போது சில வகை நடந்துவிடும். ஆக இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஆக என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கை பயணம் இதுதான். ஆக உழைத்த பிறகு அங்கே வரும்போது தான் கலைவாணன் கண்ணதாசனை சந்தித்தேன். படையெடுங்கன்னு சொன்னார். அங்கேயும் என் அறிவை பயன்படுத்தினேன். நீங்கள் அழகாக இருக்கீங்க, நடிகனார். இல்லை, நான் அழகாக இருக்கிறதுக்காக நடிக்க முடியாதுங்க, எனக்கு நடிப்புனால என்னன்னே தெரியாத. கார்த்திகை ஹீரோ வச்சு எடுக்க முடியுமா, எவ்வளோ பணம் செலவாகுன்னு. அப்போ கையில் இருந்த பணத்தை போட்டு நான் எடுத்த முதல் திரைப்படம், தயாரித்த முதல் திரைப்படம் தான் கண் சிமிட்டும் நேரம். அதில் நான் வந்து போலீஸ் அதிகாரியாக, ஏன்னா எங்கள் அப்பா என்னை வந்து ஐபிஎஸ்சி படிக்க வச்சார். இங்கே இருக்க காவல்துறை சகோதரர் பார்க்குறேன், இதெல்லாம் வேற செஞ்சிருக்காரா இவர், அதையும் செஞ்சேன். நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்ன, இந்த இளம் வயதில் சில சிலுமிஷங்கள் நடந்துவிடும். நான் கல்லூரிக்கு அந்த படிப்புக்கு போகிறது அது வந்து ஒரு கோச்சிங் சென்டர். அந்த கோச்சிங் சென்டரில் என்னோட படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் படித்தாங்க. ஆண்களும் படித்தார்கள், பெண்களும் படித்தார்கள். இந்த பெண்கள் படிக்கும் போது சில சமயம் பிரச்சனைகள் உருவாகி விடுகிறது. சீமான் இங்கேயும் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, ஜெலஸ் ஆகக்கூடாது. அங்கே பெண்களும் படித்த காரணத்தினால் என் படிப்பின் மீது கவனம் செல்லாமல் பெண்கள் மீது கவனம் சென்று விட்டது. இதோட சூழல் என்னன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு தோஹா பேங்க் கத்தாரில் இருக்கு, தோஹா பேங்கோட சேர்மன் சீதாராம் அவர்கள் ஜப்பான் சென்று டோக்கியோவில் இருக்கிறார். சரத், உங்கள் நண்பர் ஒருவர் இங்கே இருக்கிறார், நீங்கள் பேச வேண்டும் என்றார். எனக்கு டோக்கியோவில் யாருமே தெரியாத, உங்கள் நண்பர் என்று சொல்கிறார். என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவங்க தான் வந்து அம்பாசிடராக இருக்காங்கன்றார். சொல்லவர் அம்பாசிடராக இருக்காங்களா, அவ்வளோ தூரம் அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர் எனக்கு தெரிகிறது வாய்ப்பே இல்லையே. யாருன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு குரல், டேய் ஷரத்தா என்னன்னு பார்த்தா அந்த கோச்சிங் சென்டரில் வேலை பணிபுரிந்த தீபா கோபாலன் என்ற பெண், அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரி இருந்து விட்டு ஐஎஃப்எஸ் படித்து அவங்க போயிட்டு டோக்கியோவை பார்த்தா இந்தியன் அம்பாசிடராக பதவியேற்றிருக்காங்க. அப்போ வந்து அண்மையிலே பார்க்கும்போது எதுக்காக சொல்கிறேன் என்றால், அந்த படிக்கும் போது இந்த மாதிரி கவனம் சென்றதுனால நான் தொழிலுக்கு போயிட்டேன். அண்மையிலே சந்திக்கும் போது ஒரு கணவரை சந்தித்து அவங்க வீட்டில் நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் இருக்காங்க, பிஎம்ஓவில் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில். அவங்க ஹஸ்பண்டு, சரத், why didn't you study? Why didn't you become an IAS officer? Why didn't you become an IAS officer? Why didn't you become a police officer? நான் உடனே என்னத்தை சொல்றது, உண்மையை சொல்லியே பழகுவேன். உங்கள் மனைவி ரொம்ப அழகாக இருந்தாங்க, அவங்களே பார்த்துட்டு இருந்துட்டேன். அவங்க, சரத், உன்னுடைய குறும்பு இன்னைக்கும் போல அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள். ஆக எங்கள் அப்பாவோட ஆசை ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸராகி போலீஸ் அதிகாரி ஆகணும்னு. அதனால் இந்த படத்தில் ஒரு சிறிய வேடமான போலீஸ் அதிகாரியை நடிச்சிட்டேன். அந்த போலீஸை நடித்து கொஞ்சம் படிப்படியாக நடித்து சில சூழலில் சறுக்கல்களை சந்திக்கும் போது என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புலன் விசாரணை படம் கொடுத்தாங்க. ஸோ அந்த புலன் விசாரணை இது பாம்பேலேருந்து வந்த ஒருவர் என்று நினைத்து கொண்டிருக்க சூழலில் அதன் பிறகு படிப்படியாக உங்களின் அன்பு, ஆதரவு, பாசம், பரிவு
பார்த்தா சரத்குமார் நடிக்கிறாரு, சிரிச்சா கண்ணத்துல குழி விழுது அப்படின்னு பல ரசிக பெருமக்கள் கூடி இன்று வரை என்னை ரசிக்கும் அளவிற்கு, என் படங்களை பார்க்கும் அளவிற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கதால் நான் இன்றும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னோடு நீங்கள் வேண்டும். ஒரு 72 வயசுன்னு சொல்லிட்டாங்க, மொத்தம் 144 ஆச்சு. ஆனால் இன்னும் 6 வயசை கூட்டி நான் ஏற்கனவே சொன்ன 150 வயசு நான் வாழணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஏன்னா பத்திரிகை சகோதரர்களுக்கு இது காமெடியாக தெரியும். எப்படி 150 வருஷம் வாழ முடியும்னு. ஜப்பானில் போய் பாருங்கள், 125 130 வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் சரத்குமார் ஏன் 150 வயசு வாழக்கூடாது? ஏன் இங்கே இருக்கிறவனா 150 வயசு வாழக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நாம் வாழலாம். இந்த எண்ணம் தான் இல்லை. We have got a negative thought. It has got a pessimistic view on everything that you do. ரஷ்யா சொல்லுவான், அமெரிக்கா எந்திரிச்சு பேசும்போது ஐ விட்டோன்னு வானா. அமெரிக்காக்காரன் நல்லது சொல்ல வந்தாலும் என்ன சொல்ல வரான்னு தெரியாம நோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி பலரும் இருக்காங்க. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த மேடை ஒரு அரசியல் மேடை இல்லாத காரணத்தினால் இன்று நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பல அரசியல் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் ஆசை ஒருபுறம் இருந்தாலும் அதற்கென்ற காலம் வெகு விரைவில் வரும். இங்கு நமது மாநில தலைவர் சொன்னது போல, நான் சொல்லணும், எல்லாரும் சொல்லி கராத்தே தியாகராஜன் தான் இங்கே சொல்லணும். அவர் முன்னெடுத்து வைத்தார். இந்த மாதிரி சரத் ஏன்னா கராத்தே பற்றி சொல்லணும், நிறையா சொல்லணும். சீமானு சொன்ன மாதிரி கராத்தே தியாகராஜன் ஒரு சாதாரண மனிதன் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர் எங்கள் அண்ணனுக்கு உறுதியாக இருந்து எந்த ஒரு காரியம் வந்தாலும் சுயரம் இல்லாமல் உடனடியாக உதவி செய்கின்ற மனிதர்களில் கராத்தே தியாகராஜன் ஒருவர். ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த விழா ஒரு சிறந்த விழா. இது ஒரு அரசியல் மேடையாக இருந்திருந்தால் என்னவாகியிருக்கும்? யாரெல்லாம் பேசியிருப்பார்கள், பேசாதவர்களையும் பேச வைக்கின்ற சூழலை உருவாக்கின்ற ஒரு மேடையாக இது இருந்திருக்கும். இங்கே வருகை தந்திருக்கின்ற சாட்டை போல நாம் சாட்டை எடுத்து வீசி இருக்கலாம். அதற்கான காலங்கள் வரலாம். அந்த காலங்கள் இல்லாததால் அவர்கள் சாட்டை எடுப்பது போல சில உண்மையான கருத்துக்களை உறக்க சொல்ல வேண்டும். அச்சம் என்பது இருக்கக்கூடாது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு என்று பாடியவர் புரட்சி தலைவர் அவர்கள். அதனால நம்ம கிட்ட தைரியம் வேணும், மன தைரியம் வேணும், குருட்டு தைரியம் இருக்கக்கூடாது. எப்பொழுது ஓட வேண்டும், எப்போது ஓடணும்? ஒரு 50 பேர் வராங்கன்னா காலால் எடுத்து ஒரே மிதிச்சாரு, எல்லாரும் கத்தி வீசிட்டு வந்தா விழுந்தாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அது கூட நான் யாரையும் சுட்டி காட்டல, ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 60 பேர் வந்தாங்க, 17 வயசுல அருவாளெல்லாம் வீசிட்டு வந்தாங்க. அப்படி பிடிச்சிட்டு எங்க அண்ணா விட்டாரு ஒரு உத, 70 பேர் விழுந்தாங்க அப்படின்னாங்க. அது சினிமா காட்சியின் கனவு காட்சி என்று நினைக்கிறேன். எனக்கு என்னால முடியாது. என்னதான் சக்தி இருந்தாலும் 70 பேர் அருவாளோட வந்தா, எப்பா தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு பேசி அதெல்லாம் கீழே போட்டு போற மாதிரி பேசி முடிச்சிருவேன். அதை எங்க வீட்டில் சொல்லுவாங்க, செவரில் பெயிண்ட உருவத்துக்கு நீங்க தான் சரியான ஆள் அப்படின்னு. ஆகவே என்னை பொறுத்தவரை நல்ல மனம் வேண்டும். இந்த ஒரே ஒரு செய்தி தான், சீமான் சொன்னது போல, இருக்க அனைத்து தலைவரும் சொன்னது போல, நல்லவர்களாக வாழ்வோம், நல்ல மனிதர்களாக வாழ்வோம். இந்த பூ உலகத்திலிருந்து நான் விட்டு செல்லுவது என்ன? உன் பேரையும் புகழையும் இது போன்று நாம் வாழ வேண்டும் அப்படின்னு வரணும். அதான் புரட்சி தலைவர் பாட்டு தான் எப்போதும் ஞாபகம் வரும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல். அந்த மாதிரி நம்ம ஊரும் உலகம் உங்களை போற்ற வேண்டும். இவன் எதுப்பா தொலைஞ்சா அப்படின்னு இருக்கக்கூடாது. வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் எதற்காக வாழ்ந்தோம், எதற்காக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வேண்டும். இந்த இடத்திலே இன்று நாம் சந்திக்க வேண்டும் என்பது சரத்குமார் அழைத்தோ, என் அன்பு சகோதரர் சுந்தர் அழைத்தோ, எங்கள் டாட்டாபை குடும்பம் அழைத்தோ நாம் வரவில்லை. இறைவன் கட்டளை இட்டிருக்கிறான், இந்த இடத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று. Nothing happens without a reason. It has all got a reason. சொல்லுவேனா, destiny brings people together. We have to find the purpose. அப்படி என்றால் காலத்தின் சூழல் அனைவரும் ஒரு இடத்தில் சேர்க்கும் என்று சொன்னார். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் இந்த பூ உலகத்தில் சந்திப்பது என்பதே அரிது, கடினம். நான் பிறந்தது டெல்லியில், சீமான் பிறந்தது எங்கே, அண்ணன் பிறந்தது, அந்த நயினார் அவர்கள் பிறந்தது எங்கே, தனியரசு பிறந்தது எங்கே, கதிரவன் பிறந்தது எங்கே, கராத்தே தியாகராஜன் பிறந்தது எங்கே, ராஜ்நாடார் பிறந்தது எங்கே, சாட்டை முருகன் பிறந்தது எங்கே, அமர்ந்திருக்க அன்பு சகோதரி உமா எங்கே, இங்க இருக்கின்ற ராஜேஷ் எங்கே, எல்லாரும் எவ்வளவு பேர், எல்லாரும் பேரும் எனக்கு தெரியும். குமார் உட்காந்து, செல்வம் உட்கார்ந்துருக்கார், வக்கீல்கள் இருவர் அங்க உட்கார்ந்துருக்காங்க. இவங்களை எங்க பிறந்தாங்க, நாம் எல்லாம் எப்படி சந்திச்சோம்? சரத்குமார் சினிமாவில் பார்க்கும்போது நீங்கள் சந்தித்தீர்கள், சினிமாவில் நடித்ததனால் ரசிகரானீர்கள், அதன் பிறகு நீங்கள் சந்தித்தீர்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளென்று பலரை சந்திக்கும் போது, மனிதா மறந்து விடாதே, இதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்தால்
அன்பை பாராட்டுகிறார நல்ல மனிதர்களாக இந்த பூவளத்தில் நாம் வாழ்ந்து மறைவோம் என்று சொல்லி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக எடுத்த சுந்தர் உள்ளிட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நாட்டாவை சொந்தங்களுக்கும் இங்கு வருகை தந்து என்னை வாழ்த்தி உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து என்னை உண்மையாக வாழ்த்திய என் அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி ஜாதி மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடுபட்டு கேட்டுக்கொண்டு let us create a society breaking all the obstacles of caste, creed, religion and language. Thank you.